புரியாத மொழியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து அர்ச்சனைகள் செய்வதை விட, புரியாத மொழிகளில் இந்த மாதிரி குடமுழுக்கு செய்வதை விட, கும்பாபிஷேகம் செய்வதை விட, தமிழில் மக்களுக்கு புரிந்த தமிழில் மக்களுக்கு புரியும் பொழுது அந்த இறைவனுக்கும் நெருக்கமான மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லை, இறைவனுக்கு நெருக்கமான மொழி சமஸ்கிருதம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் யாருக்கும். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இறைநிலை அப்படின்றதே அதை வந்து உணரக்கூடிய நிலை தான். மக்கள் வந்து அந்த இறைவனை உணரக்கூடிய நிலை வந்து அவங்க அதை வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் இறைநிலை. ஏன்னா இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பல நூல்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? திருமுருகாற்று படை, கந்த புராணம், நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க துதி பாடல்களை நீங்கள் பாடலாம். என்ன கிட்டத்தட்ட ஒரு 76 கும்பங்களுக்கு வந்து அந்த அபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறது. அந்த அரசாங்கம் சொன்ன விஷயம்னா 76 கும்பங்களிலும் நாங்கள் சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் இதில் வந்து அர்ச்சனை செய்வோம், மந்திரங்களை ஒழிப்போம், கும்பாபிஷேகம் நடத்துவோம் என்று அரசாங்கம் சொல்லியிருப்பதாக தகவல். ஆனால் என்னவென்றால் நமக்கு வந்து வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், இந்த முறையானது மாற வேண்டும். தமிழில் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் நம்முடைய கடவுளுக்கு நாம் வந்து இந்த அர்ச்சனைகள் செய்ய வேண்டும், இந்த துதிப்பாடல்களை பாட வேண்டும் அப்படின்றது நம்முடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறோம், தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறோம்.